வணக்கம்ப்பா. சோம்பு இந்த பெருஞ்சீரகம்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியில் எல்லார் வீட்லேயும் அது இருக்க தான் செய்யும். கட்டாயம் இருக்கணும். அது பல விதத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுது. இதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டு சிறு தீயில கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆன பிறகு தினமும் காலையில் அந்த சோம்பு டீயை குடிச்சு வந்தோம்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு அதை சரி செய்யும், சீராக்கும். உயர் ரத்தம் அதிகரிக்க விடாமல் சீராக்கும். அதே மாதிரி லோ பிபிங்கிறாங்கள, குறைந்த ரத்த அழுத்தம், அவங்களுக்கும் அது கண்ட்ரோல்லே வச்சுருக்கும். ரொம்ப குறைய விடாமல் அளவான இதில் குறைய விடாமல் வச்சுருக்கோம். அதனால் உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம் ரெண்டுக்குமே இந்த சோம்பு தண்ணி உபயோகப்படும். இரவு நேரத்தில் தூக்கம் வராதவங்க இதை இதே மாதிரி தண்ணி வச்சு சோம்பு தண்ணி நைட்டில் குடிக்கலாம். ஆனால் கிட்னி பிரச்சனை உள்ளவங்க இந்த சோம்பை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏதோ சமையலில் சேர்த்தாங்க, செஞ்சாங்க, சாப்பிட்டாங்கன்னு அது வேறு விஷயம். சோம்பு தண்ணியாக குடிக்கிறது கிட்னி பிரச்சனை உள்ளவங்க குடிக்கக்கூடாது. அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்கள் ஒரு மாதிரி வாந்தி மயக்கம் வர நேரத்தில் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தயாரித்து சோம்பு தண்ணியை குடித்தா அவங்களுக்கு அந்த வாந்தி இதுகள்லாம் வராது. அதனால் சோம்பை இந்த முறையாக நீங்கள் பயன்படுத்தி வாங்கப்பா.